குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/6/2026 சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தினுடைய தேவதைகளை வணங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நாளுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும், பாதுகாப்பாக இருக்கும், சகல செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ கடாட்சம் உண்டாக்குமாக இந்த பஞ்சாங்கத்தினுடைய தேவதைகளை வணங்குவது மிக மிக அவசியம். ஒவ்வொரு ஜாதகரும், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஸ்ரீ பஞ்சாங்க தேவதைகளை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை வணங்குங்கள். இன்றைய பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லுங்கள். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 12 முதல் 1:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:12 வரை, திரியோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:47 வரை பரணி பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று மாலை 4:15 வரை சுகர்மம் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:19 வரை கரசை பின்பு பிற்பகல் 2:12 வரை வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்தயோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:47 வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய சந்திர பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் குரு சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள்: சிவராத்திரி மற்றும் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கிருத்திகை அன்று காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நாள் முழுவதும் உணவு தவிர்த்து பால் பழம் மட்டும் அருந்தி மாலை வரை விரதம் இருப்பது சிறப்பு. வீட்டில் அல்லது முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மலர்களை சாற்றி வழிபட வேண்டும். மந்திரமாக ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா எனும் மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜபிக்க வேண்டும். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசிப்பது கூடுதல் பலனை தரும். அன்னதானம் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை அன்று ஸ்ரீ முருகப்பெருமான் அடியாறுகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான பொருட்கள் அல்லது நோட்டு புத்தகங்களை தானம் செய்வது நல்ல பலனை தரும்.
செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தடைகள், திருமண தடை மற்றும் கடன் தொல்லைகள் அகல கிருத்திகை அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி மலர் மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. கார்த்திகேயனின் அம்சமான அக்னி பகவானை நினைத்து மாலையில் வீட்டின் வாசலில் அகல் விளக்கு ஏற்றுவது குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளை விரட்டும். நல்ல வருவாய் கிடைக்க, வருமானம் அதிகரிக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் வருவாய் பெருக்கம், செல்வம் உண்டாக்கும், செல்வாக்கு பெருக்கம். ராசிக்கான அமைப்பின்படி இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்தால் நல்லது, கடன் தீர்க்க உகந்த நாள், தானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்க சிறந்த நாள், சுரங்கம் வெட்ட நல்ல நாள், கடன் கொடுக்க ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 2:26 முதல் காலை 4:05 வரை மேஷ லக்னம், 4:09 முதல் காலை 6 மணி வரை ரிஷப லக்னம், காலை 6:01 முதல் 8:06 வரை மிதுன லக்னம், காலை 8:07 முதல் 10:18 வரை கடக லக்னம், காலை 10:19 முதல் 12:25 வரை சிம்ம லக்னம், மதியம் 12:26 முதல் 2:25 வரை கன்னி லக்னம், 2:26 முதல் மாலை 4:25 வரை துலாம் லக்னம், மாலை 4:26 முதல் 6:32 வரை விருச்சக லக்னம், 6:33 முதல் 8:44 வரை தனுசு லக்னம், 8:45 முதல் இரவு 10:50 வரை மகர லக்னம், 10:51 முதல் காலை 12:42 வரை கும்ப லக்னம், 12:43 முதல் 2:25 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். 27 முறை பாராயணம் செய்வது நன்மையை தரும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சாதகமான பலன்கள் பெறுவதற்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. ஆடம்பரமான விஷயங்கள், ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் மிகுதியாகும்.
கையில் உங்களுக்கு பணம் ஏறக்குறைய இருந்தாலும் கூட பெரிய அளவை திட்டமிட நினைப்பீர்கள். பிரம்மாண்டமாக உங்களுடைய சக்தியை மீறி சில வேலைகளை செய்ய நினைப்பதுண்டு. குடும்ப நபர்களோடு வெளியூர்களுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வாரத்தினுடைய இறுதி நாட்கள் என்பதால் சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிருங்கள். பெரும்பான்மையான விஷயங்கள் ஈடுபாடு இருக்கக்கூடாது. சாதாரணமாக உங்களுடைய பழைய காரியத்தில் மட்டும் ஈடுபடுங்கள். இந்த நாள் மனது அமைதியற்றதாக இருக்கும். மனநிலையில் பாதுகாப்பு இல்லாதது போல உணர்வீர்கள். தனக்கு யாருமே இல்லை என்பது போல ஒரு பயம், மனப்பதட்டம், பரபரப்பு, ஒரு சில நேரங்களில் பதட்டமான பேச்சுக்கள் வெளிப்படலாம். யாரிடத்தில் எதை பேசினாலும் பிறரிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மேஷராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் எச்சரிக்கை தேவை. அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் கொஞ்சம் பரபரப்பாகவும் வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க முடியவில்லையே என்பது உங்களுக்கு மனதளவில் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். சரியாக திட்டமிட்டிருந்தால் கூட திட்டமிட்ட காரியங்கள் காலதாமதமாகும். நேரம் கடந்து கொண்டே போகும். குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆக இதனால் உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை வெளிப்படுத்த இயலாது. ஆனால் மிக அழகாக திட்டமிட்டு செய்தீர்களேயானால், தெய்வ வழிபாடோடு செய்தீர்களேயானால், இந்த பிரபஞ்சத்தை வழிபட்டு செய்தீர்களேயானால் அவை நல்ல விதமாக நடக்கும். சாமர்த்தியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள், சின்ன சின்ன வகையில் மனஸ்தாபங்கள் வரும். வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் மனதளவில் சில மனக்கசப்புகள் வரும். தம்பதியர்களுக்குள் காதலர்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் உங்கள் துணையிடத்தில் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். வருங்கால துணையினிடம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றியும் நிகழ்கால நிலையை பற்றியும் பேச ஆரம்பிப்பீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். மாற்றத்தின் மூலமாகத்தான் மாற்றமே ஏற்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகவே இந்த நாள் உங்களுடைய வியாபார போக்கு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகளோடு தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதில் உறுதியாக இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் வேண்டாம். குடும்ப செலவுகள் அதிகமாக இருப்பதால் நிதி நிலைமைகள் கட்டுப்படுத்த முடியாது. பணச்செலவு அதிகமாகும். அதிக தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். சனிக்கிழமை தினம் பெருமளவு கடன் வாங்காமல் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியுமா என்பதை முதலில் பாருங்கள். சனிக்கிழமை என்பது ஸ்திர நாள். அதாவது இந்த நாள் எதை செய்கிறீர்களோ அது நிலையாக இருக்கும் என்பது அர்த்தம். ஆக இந்த ஸ்திர நாளில் கடன் வாங்கக்கூடாது. நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்களில் வலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 6 மணி வரையில் அந்த நித்திய பிரதோஷ வேளையான மாலை நேரத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது. எந்த உணவு, காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இல்ல லஞ்ச் சாப்பிடுறது, மதியம் சாப்பிட தவறினவங்க சாயந்தரத்துல சாப்பிடுறது, அது மாலை 6 மணிக்கு மேல சாப்பிடலாம். இந்த 4:30 6 மணி வரைன்னு சொல்லக்கூடிய இந்த நித்திய பிரதோஷ வேளையில எதையுமே சாப்பிடாம உங்களுடைய நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு எது வேண்டுமோ நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனதால பிரார்த்தனை செஞ்சாலே போதும், அது நிறைவேறும். இந்த நேரத்துல ரொம்ப மிக முக்கியமாக தினம்தோறுமே இந்த 4:30 6 மணிக்குள்ளாக ஒளி கதிர்கள் உங்களுடைய உடல்ல வந்து சேரும் போது இந்த நேரத்துல நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. ஈவினிங் டிஃபனோ இல்லைனாக்கா தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது நல்லதில்லை. இந்த நேரத்துல நீங்கள் இறைவனை எண்ணி பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணி பாருங்க மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய ஜாதக ரீதியாக, கோச்சார ரீதியாக சரியில்லைன்னா கூட நீங்க செய்யற இந்த வழிபாடு முறை பாத்தீங்கன்னா தினம்தோறும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
நிறைய சங்கடங்கள் மறையும், பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதை நீங்கள் உணர முடியும். அதிக நெருக்கடிகள், அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களிலும் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் போக்குவரத்தில் மிக கவனம் வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாகலாம். தேவையில்லாத வேலைகளை பற்றிய யோசனைகளை தவிருங்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிருங்கள். யாரிடத்திலும் எந்த விஷயங்களுக்காகவும் அதிகம் பேச வேண்டாம். இந்த நாள் பேசினால் இழுபறிகள் அதிகமாகும். அந்த வாக்குவாதம், சண்டை வளர்ந்து கொண்டே போகும். இதிலிருந்து விடுபட அமைதி காப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாளை ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும். எதிலும் விடாப்பிடியாக இருந்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. பழகக்கூடிய விதங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை கையாளும் பொழுது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய தொழில், சில காரியங்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலை எளிதாக சுமூகமாக நடக்க உங்களுடைய அறிவு திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாள வேண்டும். உங்களுடைய மூத்தவர்கள், அதாவது பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது அவசியம். பெற்றோர்கள் மற்றும் உங்களுடைய தொழில் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தமாக உங்களுடைய வயதில் மூத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். மனதில் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகும். அதற்காக நீங்கள் மன வருத்தப்படுவதோ அவர்களிடத்தில் மனக்குறைகளை ஏற்படுத்திக் கொள்வதோ கூடாது. காதலிக்கக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது மனதில் சில வேறுபாடான விஷயங்கள் வந்து போகலாம். நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தால்தான் உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவரிடத்தில் மன மகிழ்வோடு பேசி மகிழுங்கள். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவருக்கு சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்த வேண்டும். நிதி நிலைமைகள்ல பண வளர்ச்சி அந்த அளவிற்கு காணப்படாது. ஏதோ ஒரு விதமான குறைகள் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்திற்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அது உங்களுக்கு சில நேரம் வருத்தத்தை கொடுக்கும். பணத்தை சேமிப்பது மட்டுமே உங்களுடைய கடமையாக வைத்திருப்பீர்கள். ஆனால் செலவுகள் ஒரு பக்கம் தலைக்கு மேலே போய்கொண்டிருக்கும். வருமானம் ஒரு பக்கம், செலவுகள் 2 பக்கம் என்பது போலத்தான் இருக்கும். ஆக ரிஷபராசி என்பர்கள், பணத்தினுடைய நிலையை உங்களால் சமாளிப்பது என்பது சற்று கடினமாக கூட இருக்கலாம். சில நேரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வியாபாரத்தையும் பார்த்து கொண்டு குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். செய்யக்கூடிய வேலையாட்களையும் அனுசரித்து போக வேண்டும். உறவுகளிடத்திலும் சரி. இப்படி எந்த ஒரு கோணத்தில் நீங்கள் சென்றாலும் மிகப்பெரிய பொறுப்பு என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதிலிருந்து உங்களால் விடுபடவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பது போலத்தான் இருக்கும் இப்பொழுதைய நிலைமை. ஆக ரிஷபராசி என்பர்கள், இந்த பருவ மாறுபாடு காரணமாக உங்களுக்கு சில நேரம் தொண்டை வலி ஏற்படலாம். அப்படி தொண்டை வலி ஏற்படும் பொழுது தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. கூடுமான வரையில் இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். திருப்தி நிறைந்த நாள் இருந்தாலும் மனநிலையில் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இன்றைய நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, குடும்ப பிரச்சனைகளால மனக்கவலை ஏற்படும். பணம் குறைவாயிருக்கும் பொழுது மனக்கவலை உருவாகும். உடல்நிலை சரியில்லை என்றாலும் மனக்கவலை இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சமாளிக்க முடிந்தாலும் கடன் பிரச்சனை என்பது சமாளிக்க முடியாத விஷயம். ஆக வறுமையினுடைய காரணமாக மற்றவர்களிடம் கடன் வாங்குகிறீர்கள். அது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொந்தரவை தான் தரும். பிரச்சனைகள் உருவாகும். பெரிய துன்பங்களை தரக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தால்
நீங்கள் யோக நரசிம்மரை வணங்கி வருவது நல்லது. சின்ன சின்ன கடன் பிரச்சனையாக இருந்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் சுவாமி உக்ரமூர்த்தி. அதிலும் யோக நரசிம்மர் என்பவர் எல்லாவிதமான தீங்கையும் பொசுக்கக்கூடியவர். திருமண தடை, பில்லி, சூனியம் போன்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நரசிம்மருடைய திருக்கோலத்தை பார்த்தாலே போதுமானது. ஆக ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாளிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயம் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனப்பக்குவம் உண்டாகும். தைரியமாக செயல்படுவீர்கள், நம்பிக்கை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், நம்பிக்கை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும், நன்மைகள் ஏற்படும், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கோல்சாரத்தினுடைய நிலைகள் பொறுத்துதான் பலன்கள் அமைகிறது. அந்த வகையில் முன்கோபம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. கனிவான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முக்கியமாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அல்லது 3வது நபர்களோடு பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுடைய செயல்களில் சில காரசாரமான விஷயங்கள் நடக்கலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால்தான் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கவனக்குறைவாக வேலைகளில் ஈடுபடலாம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே செய்யக்கூடிய விஷயங்களின் பொறுப்புகளை உணர்ந்து முழுமையாக செய்தல் அவசியம். புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உண்டாகலாம். ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்தல் அவசியம். வேலையை பொறுத்த வரைக்கும் அட்டவணையிட்டு செய்யுங்கள். பட்டியலிட்டு வேலைகளை கவனியுங்கள். அப்படி செய்தால்தான் இது நாள் வரையில் நீங்கள் சம்பாதித்து வைத்த நற்பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப பிரச்சனை காரணமாக காதலிப்பவர்களுக்கு உங்கள் இருவருக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதன் காரணமாக மகிழ்ச்சியோடு இருக்கவே முடியாது. திருமணமானவர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். எப்பொழுது மனதில் சந்தோஷம் வரும், எப்பொழுது கவலை ஏற்படும், உங்கள் இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் எப்பொழுது தகராறு ஏற்படும் என்றே சொல்ல முடியாது. ஆக திருமணமான தம்பதியினர் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போக வேண்டும். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற செலவினங்கள் உண்டாகும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல், பணத்தினுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் செலவு செய்ய வேண்டும். செலவுகளை தவிர்ப்பதற்கு குறைந்த அளவுதான் சாத்தியம் இருக்கிறது. ஆகவே சேமிக்கவில்லை என்றாலும் செலவுகளை அதிகம் செய்ய வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, புதுவிதமான வாழ்க்கையினுடைய அனுபவங்களை உணர்ந்து கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றின கண்ணோட்டங்கள் இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது சுகம் நிறைந்த நாள். உங்களுடைய நடவடிக்கைகள் பொறுத்துதான் இந்த நாளுக்கான பலன்களே அமையும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். உடற்பயிற்சி செய்வது அவசியம். பிரார்த்தனைக்கு நல்ல பலன்களை இந்த நாள் கிடைக்கும். அமாவாசை தினம் முன்னோர் வழிபாடு நீங்கள் அறிந்தது. இருந்தாலும் இந்த நாளில் சனிக்கிழமை தினத்தில் சனி பகவான் வக்ர பெயர்ச்சியும் அடைகிறார். அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது இந்த நாளில் மகரத்திற்கு மீண்டும் திரும்பி வருகிறார். ஆக பின்னோக்கி நகர்வதால் தான் இது வக்ரம். ஆக இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்யுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அமாவாசை நாள், வியதிபாத தினம், உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதி, இவைகளில் தானம் செய்திட பணம் வரும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதி படம் வைத்து வழிபட பணம் கிடைக்கும். ஆக மிதுன ராசி அன்பர்களை கூடுமான வரையில் அதிக நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது
முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், குல தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும். அமாவாசை நாளில் மறவாதீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்காவது, குறைந்தது ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்து அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் ஆடை தானம் செய்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய உரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும், தைரியமாக இருப்பீர்கள், உற்சாகம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புது நபர்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களிடம் அனுசரணையாக காணப்படுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள், நம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சமூக வேலைகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த திருப்தியற்ற தன்மை விலகும். ஒரு சிறிய காரியம் செய்தாலும் கூட ஒரு மன நிறைவோடு இருப்பீர்கள். எதையும் தாராளமாக ஏற்றுக்கொள்வீர்கள். மனக்குறை என்பது இருக்காது. எதையுமே சமாளித்து போகக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. ஆக கடகராசி அன்பர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் தன் கையே தனக்குதவி என்கிற கொள்கையோடு செயல்படுவீர்கள். இதுநாள் வரையில் உடல் தோற்றத்தில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும், மாற்றங்கள் உண்டாக்கலாம். இந்த நாள் நம்பிக்கைக்குரிய நாளாகவே இருக்கிறது. உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதை நினைக்கிறீர்களோ அதை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் சிறந்த வளர்ச்சி இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவாங்க. உங்களுக்கு அந்த அளவிற்கு அதீத சக்தி என்பது உண்டாகும். உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளை ஆராயக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். உயர்நிலை சம்பந்தமான கல்வியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இணையம் சம்பந்தமான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைகளில் புதுவிதமான சூழல் உண்டாக்கும். சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாள். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் ஒத்துப்போவீர்கள். அவர்களோடு சமநிலையான ஒரு அணுகுமுறை இருக்கும். வாக்குவாதங்களோ வீண் விவாதங்களோ இருக்காது. திருமணமானவர்கள் குடும்ப ரீதியாக ஒற்றுமை என்பது அதிகமாகத்தான் இருக்கும். இணக்கமாக இருப்பீர்கள். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். பிடித்தமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்கள் துணையினுடனான செயல்பாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் மிக நிறைவாக செய்து முடிப்பார்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிக அளவில் உபரி பணம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த எண்ணமே உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பசுவினுடைய பிருஷ்டஸ்பரிசம் தனத்தை தரும். தினசரி அபிஜித் நேரத்துல, அதாவது மதியம் 11 இருந்து 12 மணிக்குள்ளாக அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர அதி தேவதையை வணங்கி வந்தால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக பணம் கிடைக்கும். ஆக கடகராசி என்பர்களை இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அமாவாசை தினத்தில் பசுவிற்கு தீவனங்களை வாங்கி கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது ஒரு நாள் மட்டுமல்ல, உங்களால் முடிந்தால் வாரத்திற்கு 2 முறையோ 3 முறையோ அல்லது வாரம் முழுவதும் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் உணவுக்கு வழிகாட்டுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு இறைவன் வழிகாட்டுவார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு குரு பகவானுடைய ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்
சுக்கிர பகவானுடைய ஓரை நேரத்தில் வாங்கினால் அதிக நன்மை கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மன நிறைவோடு செயல்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். நன்மைகள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கையில் பலம் பெறுவீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக சிறப்பான ஒன்று. ராசிக்குண்டான அமைப்பின்படி சகல நலன்களும் நீங்கள் பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கூடிய நாள். சிறிய முயற்சிகள் கூட இந்த நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நவகிரக வழிபாடு செய்தாலே போதும், நன்மைகள் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும். தனிமை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவு பெருக்கும். இன்று சாதகமான நாளாகத்தான் இருக்கிறது. எண்ணியதை சாதித்து காட்டுவீர்கள். விடாப்பிடியாக இருந்து வேலைகளை முடிப்பீர்கள். பிறருடைய ஒரு அனுசரணையான போக்கும் அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக ஒரு சில நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். வேலை தொடர்பாக நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். கூட்டாளி தத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக இதுவரையில் கிடைக்காத வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் இருக்கும். காதலர்களுக்கு வருங்கால துணையுடனான செயல்கள் மகிழ்வை ஏற்படுத்தும். அன்போடு பேசுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நம்பிக்கையானவர்களாக இருப்பீர்கள். வார்த்தையில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுவீர்கள். ஆர்வங்கள் என்பது படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு உண்டாகும். பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் இருக்கும். திறமையாக செயல்படுவீர்கள். கலை திறன்களை அறிந்து கொள்வீர்கள். கல்லூரி சார்ந்த போட்டிகளில் தைரியமாக கலந்து கொண்டு முதல் பரிசினை வெல்வீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய புரிதல் இருக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். சலனம் நிறைந்த நாள். நிதி நிலைமைகளில் பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். வங்கி கடன் உதவியும் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வங்கியில் பணத்தை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். மகிழ்வாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்களிடம் நல்ல ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும். இன்றைய நாளுக்கான பரிகாரம்: மனிதர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் சமயம் அந்தந்த கிரகங்களுக்கு உரிய மூலிகைகளை கொண்டு அந்த கிரகங்களுக்கு சாந்தி செய்து அந்த மூலிகையை கவசம் செய்து நம் உடம்பில் படும்படி உபயோகித்து பூஜித்து வர அந்த கிரகங்கள் திருப்தி அடைந்து மனிதர்களுக்கு கஷ்டங்களை தீர்த்து பரிபூரண நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான மூலிகைகளை பயன்படுத்தினால் நல்ல வாழ்க்கையும், அதே போல செய்வினை கோளாறுகள், கிரக பாதிப்புகள், தோஷங்கள் எல்லாமே நீங்கும். எதிரிகளால் வசப்பட்டு புத்தி பேதலித்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்ல வழி கிடைக்கும். ஆக மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதரவு உண்டாக்கும். நன்மைகள் கிடைக்கும்.
பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள், ஆதரவு பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சனிக்கிழமையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கிரக அமைப்புகளினுடைய நிலையை பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் பெருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு அசௌகரியமான சூழ்நிலைகள் கூட காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுடைய மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், அன்பானவர்களிடத்தில் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் தயக்கம் காட்டாதீர்கள். மனதில் பட்டதை மிக தைரியமாக நீங்கள் பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொது சபை நிமித்தமான வேலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த குழப்பங்கள் குறையும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலைகளில் முதலில் குழப்பம் ஏற்பட்டாலும் பிறகு தெளிவு பெறுவீர்கள். ராசியினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது சில சஞ்சலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள். பணியிடச் சூழல் சற்று சவாலாகவே அமையும். அந்த சவாலையும் நேர் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய செயல்பாட்டிற்கான அங்கீகாரமும், சில நேரங்கள் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் அதுவும் கிடைக்கும். சில நேரம் உங்களுக்கு மனதில் சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்படிப்பட்ட ஒரு வேலைகள் செய்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கிற மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே கன்னிராசி அன்பர்கள், உங்கள் துணையோடு இந்த நாளில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுவார்த்தைகளையோ சங்கடம் தரக்கூடிய கேள்விகளையோ கேட்காதீர்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய துணையினிடத்தில் கணவன் மனைவி தம்பதிகளுக்கிடையே சில பேச்சுவார்த்தைகள் வாக்குவாதங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று அதிக பணம் தேவைப்படலாம். செலவீனங்கள் இருக்கும். வீட்டினுடைய மறு சீரமைப்போ அல்லது வீட்டை அழகுபடுத்துவது, அலங்கரிப்பது, பராமரிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம். உங்களுக்கு ஒரு விதங்களில் பார்க்கும் பொழுது குழப்பங்களும் விலகும். ஒரு தெளிவோடு சில விஷயங்களை முன்னெடுத்து செல்லும் பொழுது அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது முதுகு வலியால் அவதிப்பட நேரலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனைகள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாடு நீங்கள் செய்தாலும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிராமணர்களுக்கு பச்சரிசி மற்றும் வாழைக்காய் தானம் கொடுப்பது, அதே போல இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, தேங்காய் தானம், காய்கறி தானம், இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி என்பது பூரணமாகவே கிடைக்கும். இதையும் செய்யலாம். அது தொடர்பாக சில பரிகாரங்களையும் நீங்கள் இந்த நாளில் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்கள் கையில் பணப்புழக்கம் இருப்பதற்கு, பணம் வருவதற்கு இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணலாம். அள்ள அள்ள பணம் வர இந்த மந்திரத்தை ஜபிப்பது என்பது மிக முக்கியம். அதிலும் விநாயக பெருமானுடைய மூல மந்திரம் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா. இந்த 28 அக்ஷரங்களை உடைய இந்த மந்திரம் பலவிதமான சக்திகளையும் சித்திகளையும் அளிக்க வல்லது. பூமி, ஆகர்ஷணம், வசியம் முதலிய அநேக சித்திகளை இந்த மந்திர ஜபத்தால் கைகூடும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், அனுகூலமாகவும் இருக்கும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு மிகுந்த ஒரு நல்ல ஓரை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். ஏற்றம் உண்டு, வாழ்க்கையில் பிடிப்பம் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் பிறக்கும், ஆதாயம் உண்டாக்கும், தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி அரசு சம்பந்தமான வேலைகளை புரிந்து கொள்வீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் குழப்பங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் அதிகமாகவே இருக்கும். படிப்பின் ரீதியாக மனநிலையிலும் சில சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. படிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களோடு பேசக்கூடிய விதங்களிலும் சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரம் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பது அவசியம். வியாபார ரீதியாக தொழில் சம்பந்தமாக மற்றவர்களிடம் பேசக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கு என்பது வெற்றி மட்டும்தான். ஆக அந்த வெற்றியை எந்த விதத்திலும் பாழாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை சரியானது தானா, சரியான நபர்கள் தானா என்பதை பார்த்து கவனித்து நம்பிக்கையை வையுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும். கட்டிடம் சார்ந்த வேலைகளில் சற்று கவனமாக இருங்கள். செயல்களில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வேண்டியிருக்கலாம். பணிச்சுமையின் காரணமாக சோர்வாக காணப்படுவீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக சில கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். காதலர்களுக்கு மன நிறைவு என்பது இருக்காது. உங்களிடம் வெளிப்படக்கூடிய சில பேச்சுக்கள் உங்களுடைய வருங்கால துணையை மன அழுத்தத்தில் ஆழ்த்தும் அல்லது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும். இப்படி கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கும். உங்கள் துணையினுடனான உறவு இதனால் பாதிக்கப்படலாம். மகிழ்ச்சி குறைந்து இருக்கும். திருமணமானவர்களும் இருவருமே ஒரே நிலையோடு ஒரு மன அமைப்போடு இருப்பதற்கு தியானம் செய்து பிறகு பேச துவங்கலாம். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது மன அமைதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். அனுபவங்கள் இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவுகள், பணம் விரயம், அதோடு வெளியே செல்பவர்களுக்கு உடைமைகள் மீதான கவனம் தேவை. சற்று சோதனை நிறைந்த நாளாக இருந்தாலும் அவற்றை சாதனைகளாக்குவது வழிபாடு மூலம் மற்றும் பரிகாரங்களின் மூலமே. பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் சந்திர பகவானுடைய தாக்கம் குறையும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை ஏற்படலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எண்ணெய் பதார்த்தங்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பரிகாரங்களை சிலவற்றை செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் சில தீரும். கடன் தீர்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் ஹோமம் செய்வது அவசியம். அப்படி செய்யக்கூடிய ஹோமத்தில் கருங்காலி கட்டையை பயன்படுத்தினால் நல்லது. இதனால் கடன் விமோக்ஷனமாகும். அதேபோல் வன்னிமர விநாயகருக்கு அரிசி போடுவதன் மூலம் நீங்கள் 7.5 சனி, அஷ்டம சனி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கவனமாக கணபதி மந்திரங்களை சொல்வதற்கு பிரம்ம முகூர்த்த வேளை எனப்படும் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் ஜபித்து வர மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். கணேச உத்தரதாயினி உபனிஷத்தில் இந்த பொருள் கூறப்பட்டுள்ளது. ஆக கவனமாக செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த உரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை அற்புதம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கும், தெளிவு பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செயல்களில் விழிப்புணர்வு தேவை.
விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும். புது விஷயங்களை கையாள வேண்டாம், நிதானம் தேவை. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். நவகிரக வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்று அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை ஏற்படுத்தும். பிடித்த கடவுளை வணங்குங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு உங்களுக்கு ஒரு சீரான போக்கு இருக்கும். மனநிலை நன்றாக இருக்கும். உதவி செய்யக்கூடிய மனநிலையில் மற்றவர்கள் திகழ்வார்கள். ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையும் மன தைரியம் திடம் எல்லாமே உண்டு. பணியில் இன்று வெற்றிகரமான பலன்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக உங்களுடைய அணுகுமுறை மிக சிறப்பாக இருக்கும். யதார்த்தமும் கவனத்தோடு காணப்படுவீர்கள். பணிச்சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக காணப்படுவார்கள். எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். தந்தையினுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பயணங்களின் மூலம் புதிய அறிமுகம் உண்டாகும். சமூக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பரிவாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய நாளும் கூட. திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு அன்பான மகிழ்ச்சியை, நல்ல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். காதலர்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதினால் நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். ஒருவருக்கொருவர் இணக்கமாக நல்ல ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமையாக நிதானமாக இருப்பீர்கள். இன்று பணத்தை சேமிப்பது என்பது எளிதாக இருக்கும். எதிர்பாராத வகையிலும் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதி இன்று முழு ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்கும். ராசிக்கான அமைப்பு படி பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேர், புகழ், பதவி, அந்தஸ்து, செல்வம், யோகம் என அனைத்தையும் பெறுவதற்கு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம். நமஸ்தே பகவான் தத்தாத்ரேய ஜகத்பதே சர்வ பாதா பிரசமனம் குரு சாந்தி பிரயச்சமே. இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு இடது கையில் பஞ்சபாத்திரத்தில் நீர் வைத்தபடி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அதன் பிறகு தண்ணீரை நீங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தீர்த்தமாக பாவித்து அருந்திய பிறகு மீதமுள்ள தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். இப்படி செய்வதால் தத்தாத்ரேய பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள் நீங்குவதற்கு ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கலாம். சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அவருக்கு நைவேத்தியமாக புளி சாதம், தயிர் சாதம் வைக்க வேண்டும். அவருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய நரசிம்மர், அவருக்கு பானகமும் சேர்த்து வைக்க வேண்டும். இவரை நாம் நம் வீட்டிலும் வழிபடலாம். சக்கரத்தாழ்வாருடைய புகைப்படம் இருந்தால் அவருடைய புகைப்படத்தை வைத்து நெய் விளக்கு ஏற்றி மேல் சொன்ன முறையில் வழிபடலாம். புகைப்படம் இல்லாதவர்கள் பூஜை அறையில் சக்கரத்தை கோலமாக வரைந்து அந்த கோலத்தில் அவரை நினைத்து நாம் வழிபாடு மேற்கொள்ளலாம். மந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஓம் சுதர்ஷனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டு. மன மகிழ்வோடு இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண நிறைவு வரும்.
தேடிய செல்வம் உங்களை நாடி வரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். சில ஆராய்ச்சிகளிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். உங்களின் முயற்சிகளின் வளர்ச்சி சாதகமாக அமையும். உங்களுடைய சாதனைகள் மூலம் திறனை உணர முடியும். உங்களுடைய செயல்கள் பற்றி மற்றவர்கள் மிக பிரபல்யமாக பேசி மகிழ்வார்கள். திறமை மற்றும் உறுதி காரணமாக வேலைகளில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். மனதில் மாற்றமான நேர்மறை சிந்தனைகள் இருக்கும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்ய வேண்டாம். குறை கூறுவது என்பது உங்களுக்கு மீண்டும் அதே நிலை வரலாம். செயல்களில் மட்டும் அதிக உடல் உழைப்பு தேவைப்படலாம். கால்நடை தொடர்பான வேலைகளில் இன்னல்கள் குறையும். நட்பு நிறைந்த நாளாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படி ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவை சீரான போக்கிலேயே இருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். திறமையாக செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். மற்ற போட்டி தொழிலாளர்கள் இருந்தாலும் அவர்களை விட உங்களுடைய செயல்களே பெருமிதமாக இருக்கும். உங்கள் துணையினுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும். புரிந்துணர்வுக்கு ஏற்ற நாளாகவே அமைகிறது. புரிதல் என்பது நன்றாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வகையில் சிறு வகையிலாவது கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். மனதிடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு திருப்தி இருக்கும். உங்களிடம் உறுதித்தன்மை இருக்கும். நட்பு நிறைந்த நாள். உங்களுடைய பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் எதிரிகள் தொல்லைகள் நீங்குவதற்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப அவசியம். இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு 11 முறை அல்லது 24 முறை, 54 முறை அல்லது 108 முறை இந்த எண்ணிக்கையில பாராயணம் செய்தால் சக்கரத்தாழ்வாருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய நமக. இந்த மந்திரத்தையும் ஓம் சுதர்ஷனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தையும் நீங்கள் மேலே சொன்ன வகையில் பாராயணம் செய்தால் நல்ல பலன் வெகுவாக சீக்கிரமாக கிடைக்கும். சக்கரத்தாழ்வாரை வணங்குவதால் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அழிவார்கள். வெற்றி பாதை தெளிவாக தெரியும். நோய்கள் அகலும். எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி ஓடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் தீரும். நாள்பட்ட கடன் ஒழியும். நவகிரகங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகும். நமக்கு தெளிவான ஞானம் கிடைக்கும். 16 செல்வங்களையும் நமக்கு அவர் அருள்வார். ஆகவே இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகம் வேண்டி மேலே சொன்ன மந்திரங்களை பாராயணம் செய்தாலே போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உண்டாக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டு மறையலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். சஞ்சலத்தில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கிறோம். நவகிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சனிக்கிழமை, ஆனி மாதம் 2ஆம் நாள்,
நண்பர்களுடைய ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். நெருங்கிய நண்பர்களோடு வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலை உருவாகலாம். நீண்ட நாளுக்கு பிறகு சில நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புது நபர்களுடைய அறிமுகமும் உண்டாகும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சியும் செய்து வருவீர்கள். உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தலைமை அதிகாரிகள் மற்றும் மேல்நிலை உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள். இறை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவக்கிரக வழிபாடு செய்வது சனிக்கிழமை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்கள், இன்னும் நல்லது. இறை சம்பந்தமான சில நுணுக்கங்களையும் நுண் உணர்வுகளையும் புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விருத்திக்குண்டான வகையில் சில முறைகளை கையாளுவீர்கள். இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஈடுபாடோடு ஆர்வத்துடனும் செய்து பார்ப்பீர்கள். தடைகள் விலகக்கூடிய நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது இழுத்தடித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த பொருளோடு இதையும் சேர்த்து கொண்டு செல்லுங்கள். அவர்களே தானாக உங்களை பார்த்ததுமே ஓடி வந்து பணத்தை திருப்பி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிடும். பல நாட்களாக கடன் கொடுத்த தொகை வராமல் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்திடும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தேவைக்கு தகுந்தாற் போல் உபயோகப்படுத்த முடியலையேன்னு மன வருத்தமும் உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வாங்க. பண ஈர்ப்பு ஏற்பட்டு வராத கடன் கூட வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அது 4 ஓட்டைகளை போட்டு அதனுள் 4 கிராம்பையும் சொருக வேண்டும். இந்த ராஜகனியை வெளியே செல்பவர்கள் வராத கடனை வசூலிக்க செல்லும் பொழுது கொண்டு போகலாம். அப்படி வீடு திரும்பும் பொழுது இந்த ராஜகனியை கால்படாத இடத்துல தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும். காரணம், இந்த கனியில் அனைத்து கெட்ட சக்திகளும் கிரகித்து இருக்கப்பட்டிருக்கும். இதனால் திரும்பவும் வீட்டிற்குள் கொண்டு வர பணம் கைக்கு கிடைத்தவுடன் கால்படாத இடத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை போட வேண்டும். பிறகு வீட்டிற்கு வரவும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் கூட உழைப்பு அதிகப்படுத்தும் பொழுதுதான் அந்த வேலைகளை நடக்கும். சாதாரணமாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் வேலைகள் அந்த அளவிற்கு ஒரு சோபிக்காது, சுறுசுறுப்பாகவும் இருக்காது. இயந்திரம் தொடர்பான வேலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவன சிதறல் காரணமாக சில நேரங்களில் இடர்பாடுகள் உண்டாகலாம். வேலையில் தவறுகள் ஏற்படலாம். மனதில் இருந்த கவலைகள் சற்று குறையலாம். உறவினர்களுடைய என்ன குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களை புரிந்தும் கொள்வீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய அதிகரிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு சீராகும். சந்தேக உணர்வுகள் மறையும். பாரம்பரியம் தொடர்பான செயல்களில் ஆர்வமின்மை உண்டாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளை பெற்று செல்வ வளத்தை அதிகரித்துக் கொள்ள வீட்டிற்கு வருவோருக்கு இந்த பொருளை தானமாக தாருங்கள். பணவரவிற்கு வட இந்தியர்கள் பயன்படுத்தும் சூக்ஷ்ம பரிகாரம். வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க தீபம் ஏற்றுவது, வாசனை பொருட்களால் வீட்டை மனமாக வைத்திருப்பது, பூஜை புனஸ்காரங்கள் செய்வது என பல வழிகள் உண்டு. இத்தோடு சுக்கிர பகவானுடைய அருளையும் சேர்த்து இந்த பொருளை தானமாக கொடுத்தால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்முடைய ஆன்மீகம்
நிறைய தகவல்களை கூறியிருக்கிறது. அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது இந்த பரிகாரத்திற்கு எந்த பொருளையும் வாங்கி எந்த பூஜையும் செய்ய போவதில்லை. அதற்கு மாறாக ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்துல வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துண்டு போன்றவற்றை கொடுப்பது வழக்கம். இத்தோடு சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு, குறிப்பாக லட்டு, பாலினால் செய்த இனிப்பு பலகாரங்களை வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதிலும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொடுப்பதோடு இந்த இனிப்பையும் சேர்த்து வழங்கும் பொழுது தாயாருடைய அனுகிரகமும் இனிப்பு சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருள். இதை தரும்பொழுது சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயம், கல்வி தொடர்பாக பணம் சம்பந்தப்பட்ட நிலையில் புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். குறும்படம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்பம் தொடர்பாக இணையம் சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த துறைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பணி நியமன ஆணை கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைய பெறுவீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இணைய வழிகளில் வருமானம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய ராசி கிரக அமைப்பின்படி நவ கிரகங்களினுடைய நல்லருள் பெற வேண்டி சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பிரத்யேகமான ஹோரைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன். இந்த நாள் முன்னோர்களுடைய வழிபாடு நல்லது. அதே போல பெரியவர்களை மதித்து நடக்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் மிக சிறப்பாக வெகு ஜோராக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயம், அரசாங்கம் தொடர்பான விஷயத்திற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இந்த வகையான ஊறுகாய்களை வைத்திருப்பது குபேர சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நெல்லிக்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாயும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஊறுகாய் என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள். அதே நேரத்துல ஊறுகாய் வீட்டில் இருக்கும்போது குபேர சம்பத்து கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த வகை ஊறுகாய்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயம் பண வரத்து தாராளமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுது. இந்த பரிகாரங்களை வட இந்தியர்கள் பின்பற்றி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்களுடைய கலாச்சாரத்தில் இனிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்பொழுதுமே வீட்டில் இனிப்பு வைத்திருப்பதையும் அதிகமாக இனிப்பு உண்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அவர்கள் கடைபிடிக்கும் ஒரு சூக்ஷ்ம வழியாகவே இவை சொல்லப்படுகிறது. நீங்கள் இவற்றை பின்பற்றினாலே போதும், பணத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது, சுபிக்ஷம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் எண்ணங்கள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல
முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.